எல்லா ஜனங்கள் மத்தியிலும் கர்த்தர் நம்மை வைக்கிறார். ஆனால் எல்லா ஜனங்களிடத்திலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? எல்லா ஜனங்களை குறித்தும் இவர்களிடத்திலிருந்து நீ பிரிந்து வர வேண்டாம். துன்மார்க்கம் இருக்கிறான், பாவிகள் இருக்கிறாங்க, பரியாசக்காரர்கள் இருக்கிறாங்க, உலகம் முழுவதும் அதிக தேனிகள் இருக்கிறாங்க. வேதத்தை தூக்குற ஜனங்களும் உங்கள் வட்டாரத்தில் இருக்கிறாங்க. வேதத்தை சுமக்கலாம், ஆனால் வேதத்தை படிக்க மாட்டாங்க. வேதத்தை படிக்கிற ஜனங்க இருக்குவாங்க, ஆனால் தியானிக்க மாட்டாங்க. பாருங்கள், எத்தனை பிரிவுகள் அதுக்குள்ளே காணப்படுகிறது. இப்படியாய் போய் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் கர்த்தர் சொல்லலாம், இவர்களெல்லாம் விட்டு நீ வெளியே வா. இவர்களெல்லாம் விட்டு இது எல்லாம் நம்மளே பண்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கிறது. நீங்கள் பண்படுத்துகிற பொழுது காக்கிற அந்த திறமையும் கிருபையும் உங்களுக்கு செயல்பட வேண்டும். நீங்கள் மறக்கக்கூடாது. தோட்டத்தை காப்பதற்கல்ல, தன்னுடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பண்படுத்தி தோட்டத்தை வேணான்னு சொல்ல, ஆனால் தோட்டத்துக்குள்ளே இந்த சர்ப்பம் உள்ளே வருவதற்கு அல்லது ஏவால் அந்த இடத்துல சர்ப்பத்தோடு இருக்கிற அளவிற்கு இந்த இடத்துல ஒரு இடைவெளி காணப்படுகிறது. அதுதான் நான் சொல்ல வருகிறேன். உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. என்ன குறை? பெர்கதும சபையே, நீ விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கு நீ உன்னை விற்று போட்டாய். பவுல் சொல்லுகிறார், கொடுக்குறப்போ படைச்சிட்டு கொடுக்குறீங்களான்னு கேளுங்க. படைக்கிறது இல்லை, சமைக்கிறதே படைக்கிறதுக்கு தான். அந்த மூலஸ்தானத்தில் வச்சதை மட்டும் நான் சாப்பிட மாட்டேன், அதை ஏன் உனக்கு தரப்போகிறான்? பவுல் சொல்கிறதோ பரிசுத்தாவினை சொல்கிறது தான் எல்லாம். அந்த காலத்தில் சபை வித்தியாசமான ஒரு தோற்றத்திலே ஒரு கோளாறிலே காணப்பட்டது. அலங்கோலமாக அந்த கொரிந்து சபை காணப்பட்டது. அதை வழிக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தருடைய வார்த்தை அப்படி வருகிறது அந்த காலகட்டத்திலே. ஆனால் நியாய தீர்ப்பு காலத்தில் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அது ஒரு பெரிய குற்றமாகங்க சித்தரிக்கப்படுகிறது, முகாந்திரப்படுத்தப்படுகிறது, பேசும் பொருளாக பரலோகத்தில் இது காணப்படுகிறது. முதல்ல நம்ம அந்த திருமணத்துக்கெல்லாம் போவோம் வருவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நியாய தீர்ப்பில் இந்த பேலியாமுடைய ஜனங்களோடு அந்த உபதேசத்தை கை கொள்ளுகிற உன்னிடத்தில் உண்டு, அதை ஒரு குற்றமாய் கர்த்தர் காட்டுறார். எவ்வளோ துல்லியமாய் நம்மை நிதானிக்கிற தேவன் பாருங்க. இந்த இடத்துல பார்க்கிற பொழுது இந்த இடத்துல உன் பேரில் எனக்கு ஒரு குற்றம் உண்டு, குறை உண்டு. குறை, இந்த குறை கர்த்தருடைய இறுதியில் குறை உண்டு பண்ணுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் கரைகள் உள்ளே வந்துடும். வாழ்க்கை இருக்கிற விதமாக இருக்காது. வேணா பொருளாதாரத்தின் மீது மட்டும்தான் உங்களுடைய கண்கள் இருக்கும். உங்கள் ஓட்டமெல்லாம் பொருளாதாரத்துக்காக இருக்கும். ஓடுகிறது ஜான் வைத்துக்கன்னுவாங்க, இல்லை ஓடுகிறதெல்லாம் பிள்ளைங்க படிக்கிற வரைக்கும்னுவாங்க, இல்லை ஓடுகிறது உழைக்கிறது எல்லாம் அந்த வீட்டை கட்டியிருக்கிறத கடன் அடைவதற்குன்னுவாங்க. அதன் பிறகு அவர்களுடைய ஓட்டம் என்னன்னு கேட்டால் அதில் ஒரு லக்கு இருக்காது. நாம் பந்தய பொருளுக்காக ஓட வேண்டும். நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நேரே ஓட வேண்டும். விசுவாச துவக்கிறோம், விசுவாசம் முடிக்கிறோம் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம ஓட வேண்டும். ஓட்டம். இந்த இடத்துல நீங்கள் அந்த விக்கிரங்களுக்கு புசிக்கிறதை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் என்றால் உங்கள் ஐக்கியத்தில் மறுபடியும் கோளாறு உண்டு என்று நான் சொல்ல வருகிறேன். திடீரென்று அந்த விக்கிரங்கள் வந்து கொடுக்குதா உங்களுக்கு? அல்ல விக்கிரக ஆராதனைக்காரங்களுக்கு கொடுக்குறார்களா? இப்போ பாருங்கள், உங்கள் ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? விக்கிரக ஆராதனைக்காரர்களோடு இருக்கிறது. ஐக்கியம் என்பது புசிக்கிற அளவுக்கு வருகிறது என்றால் அது அன்பின் விருந்து. சபை முடிந்தோன்னு எல்லாம் சாப்பிட்டு போகிறோம், அது வந்து அன்பின் விருந்து. என்ன அது? பரிசுத்த பந்தி, அது தேவனுடைய சமூகத்தை வந்து வருகிறது. இது திருவிருந்து இல்லை. நான் சொல்கிறது உலக பிரகாரமாக சாப்பாடு நம்ம சாப்பிட்டு போகணும். கர்த்தர் கொடுக்குற அன்பான அந்த அன்பின் விருந்தாக அது முடிகிறது. காலையிலையும் சரி சாயந்தரம் சரி ஆராதனையில் இது கர்த்தர் போஷிக்கிறார், நம்ம சாப்பிட்றோம். இது தேவனுடைய வீட்டில் சாப்பிடுகிற நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. நீங்கள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட புசிக்கிறீர்கள் என்பதை காட்டிலும் விக்கிரக ஆராதனைக்காரர்களோடு கூட நீங்கள் எவ்வளவாய் நெருங்கி பழகினாலும் இது வரும் உங்கள் வீட்டுக்கு. உங்கள் இருதயத்தின் கதவு திறக்கப்படுதா? உங்கள் வீட்டின் வாசல் திறக்கப்படுதா? உங்கள் பிள்ளைகள் அங்கே போகிறார்களா? அவர்கள் பிள்ளைகள் இங்கே வருகிறார்களா? அப்பொழுது பாருங்கள் எப்படியாய் உங்கள் பரிசுத்தம் எவ்வளோ தேய ஆரம்பிக்கிறது, எவ்வளோ ஆவிக்குரிய ஆச்சாரியத்துவம் எவ்வளோ கலைக்க ஆரம்பிக்கிறது, எவ்வளோ அந்த நேம நிச்சயங்களோடு வாழ்க்கப்பட வேண்டிய அந்த சிலுவை சுமக்கப்பட சிலுவையில் எவ்வளோ ஒரு மெத்தனை போக்கு காணப்படுகிறது பாருங்கள். திடீரென்று அந்த பலகாரம் உங்கள் வீட்டுக்கு வராது. புசிக்கிறதுல ஒரு குறையை கர்த்தருக்கு உண்டு பண்ணுகிறதுக்கு முன்பாக உங்களுடைய நிறைவான வாழ்க்கை கரைப்படுகிறது. எப்படி ஐயா? ஆமாம், எசேக்கியா என்ன செய்கிறார்? உபகாரத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அரபு ராஜாக்களை வீட்டுக்கு அழைக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த உபதேசத்தை கொண்டு வராதவனே தேவதூதனை ஆனாலும் வீட்டுக்குள்ளே சேர்க்காத. வீட்டை காத்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்க. வீட்டை கட்டுக்கிறது பெருசு இல்லை, வீட்டை காத்து கொள்ளணும்.
உங்கள் பிள்ளைகளும் போகிற இடத்தை குறித்து அறிந்திருக்கணும். சிலருக்குலாம் தெரியாது. பிள்ளை பெற்றுக்கிற வரைக்கும் இருக்கிற அந்த 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 ஒரு மோகம் தாகம் சொல்கிறேன். ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல பிள்ளையை தாரோம். எல்லாரும் கேட்குறாங்க ஒரு பிள்ளை வேணும், எல்லாரும் இப்போ கல்யாணம் ஆகுது, எனக்கு ஒரு கல்யாணம் ஆகணும், எல்லாரும் கர்த்தர் தர்றார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ பண்படுத்தப்படும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார். தோட்டத்தை பண்படுத்தி காத்துக்கொள். பிள்ளைகள் வளர 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 பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிள்ளை எங்கே போகிறதுன்றே அந்த பரிசுத்தவான்களுக்கு உண்மையிலே தெரிய மாட்டேங்குது. பாவிகளுக்கு இது இந்த இடத்துல இடமே இல்லை. அது நேராக நியாய தீர்ப்பு வேறு. எங்கள் பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் இந்த பெருத்தகமை சபையை சொல்லுகிறதுக்கு காரணம், நேரே கர்த்தர் சொல்லவில்லை, ஆனால் மறைமுகமான காரியம் இங்கே காணப்படுகிறது. இந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது எப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியும்? நீங்கள் அவ்வளோவாய் தோழமை பாராட்டுகிறீங்க. ஆமாம், தோழமை பாராட்டுகிறோம். ஒரு விஷயம் வாங்குகிறோம், ஒரு விஷயம் விற்கிறோம் என்றால் அதோடு முடிகிறது. அதுக்கு மேலே அந்த இடத்துல எந்த கான்டாக்டும் பிள்ளைகள் வரைக்கும் போக விடக்கூடாது. கூடுமான வரைக்கும் பிள்ளைகளை பெற்றோர்கள், ஆவிக்குரிய பெற்றோர்கள் இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வளர்க்கிற வீட்டிலே இந்த ஒரு கோட்பாடுக்குள்ளே வருகிறீர்கள் என்றால், இந்த தேவன் உரைக்கிற இந்த சத்தியத்தின் பாதையில் நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் திசை திரும்பாது. பிரச்சனை வந்ததும் அடுத்த சபையில் இருக்கவங்க வராங்க. அக்கம்பக்கத்தில் அறிமுகமான சொல்கிறாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் ஜெபித்தால் விடுதலை கிடைக்கும். பிள்ளை இப்படி போயிட்டா, மகன் இப்படி போயிட்டான், மகள் இப்படி திசை திரும்பிட்டா, புருஷன் இப்படி போயிட்டான், மனைவி இப்படி போயிட்டா, இதெல்லாம் ஜெப குறிப்பாக வரும். அது மூலம் அவர்களுக்கு தேவனுடைய சபையில் வாசல் திறக்கும். ஆனால் தொடப்பட்டு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவ சபையில் திருமுழுக்கு எடுத்து திருவிருந்து எடுத்து தசமா காரியங்கள்லாம் கொடுத்து ரெகுலராக கொண்டிருக்கிற தேவனுடைய வீட்டார் நீங்கள், உங்கள் வாழ்க்கையில் அது வருவது சாத்தியமே இல்லை. எப்படி சாத்தியப்படாது என்றால், இங்கே இந்த சுக்கானை பிடிக்கணும். தீனால் எப்படி தீட்டுப்பட்டு போனான்? சீக்கிய மன்னனால், தொடர்பு தகப்பனால் ஏற்படுத்தப்பட்டது. எசேக்கியாவினுடைய மகன் எப்படி சிறைப்பிடிக்கப்பட்டு போனான்? தொடர்பு தகப்பனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த நட்பு தோழமை. யாரிடத்தில் தோழமை பாராட்டுகிறீங்க? தேவசாயத்தில் தோழமை பாராட்டி உங்களுடைய பணபலத்தை காட்டுகிறீங்களா? உங்கள் சுதந்திரத்தை காட்டுகிறீங்களா? எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறீங்களா? அவங்களும் உஷாராக கேட்குறாங்க இல்லையா? இது என்ன விலை, அது என்ன விலை, அது என்ன விலை, இது என்ன விலை, இது எவ்வளோ ஆச்சு, அதுக்கு எவ்வளோ ஆச்சு, வாடகை எவ்வளோ, அட்வான்ஸ் எவ்வளோ, பிள்ளைக்கு ஃபீஸ் எவ்வளோ, என்ன படிக்கிறா, என்ன போகிறா வரா, எல்லாம் உங்களை துருவி வாங்கிடுறாங்களா? அதையும் பல்ல காமிச்சின்னு சொல்லின்னு இருக்கிறீங்களா? நம்மக்கிட்ட இந்த தகவல் போகிறதே உங்களுடைய ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் போதுன்னு அர்த்தம் இல்லை. நியாய தீர்ப்பின் பாணியில் நான் போதித்து கொண்டு இருக்கிறேன். எந்த அளவுக்கும் உனக்கு ஐக்கியம் இல்லாவிட்டால் இவ்வளோ ஒரு பண்டக பரிமாற்றம் வரை வரும். பலகாரங்கள் இங்கே இருக்கிற பலகாரம் அங்கே போகிறது, அங்கே இருக்கிற பலகாரம் இங்கே வருகிறது. முதல்ல இந்த தெருவில் நாங்கள் தான் வந்தோம். ஒரு 7 வீடு மொத்த பிரகாஷ் நகரில், அது எங்கள் வீடும் ஒன்று. சகல பூஜைகள் இருந்த வீடு தான் இது. எல்லாம் பலகாரம்லாம் அந்த பரிமாற்றம்லாம் இருந்துச்சு. ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஊழியத்துக்கு இது என்னால் மேற்கொள்ளவே முடியல. ஆனால் ஃபைன் டே நிறுத்திட்டோம். திருமணத்துக்கு பிறகு சொல்கிறேன், அவங்களும் கொடுக்குறது, ஏன்னா நாங்கள் கொடுக்குறது நிறுத்திட்டோம், அவங்களும் கொடுக்க நிறுத்திட்டாங்க. இந்த கேக்கு பூக்கெல்லாம் எங்கேயும் போகாது பாருங்கள். விசுவாசிகள் அது விஷயம் வேறு கொடுக்குறாங்க, சாப்பிட்றோம். இப்போ நான் ஒன்று பண்ண போய் அது அங்கேருந்து இங்கே வரும், இங்கேருந்து அங்கே வரும், அங்கேருந்து இங்கே வரும், எல்லாம் 4 பக்கத்துலேயும் நம்மளுக்கு வரதான் செய்யும். ஏன்னா நான் கொடுக்குறேன். நான் நிறுத்தினால் எல்லாம் நிறுத்தப்படும். ஆரம்பம் யார்? விசுவாசியாக்க நான். தேவ மனிதன் என்றதெல்லாம் இல்லை, அற்ப விசுவாசியாக சொல்லுகிறேன். இது ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு. நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அப்படித்தான் மற்றவர்கள் உங்களை நடத்துவாங்க. அன்பு வேறு, இது ஆபத்தான அன்பு. ஒரு காரியம் முடித்தோமா, பிள்ளைகள் யாரிடத்தில் பழகிறாலும் எனக்கு தெரியாமல் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தோட்டத்தை காக்க தவறி விடுகிறீர்கள். காலேஜுக்கு போகிற ஐயா பொண்ணு, காலேஜுக்கு போகிறான் பையன், டீனேஜ் ப்ராப்ளமு, இது வாலிப வயசு, அதெல்லாம் தாண்டி வந்தது தான் நம்ம. இப்போ வாலிபர்களாக நரகத்துக்கு போகணுன்னு இல்லை, எல்லாருக்காக தான் கர்த்தர் பூமியில் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார் இல்லையா? ஒன்று இடத்துல ஒரு குறை உண்டு என்றால் அதுக்கு முன்பு வாழ்க்கை கரைப்பட்டுருச்சு. ஆண்டவருடைய இருதயத்தை குறையை உண்டாக்குற அளவுக்கு வாழ்க்கை கரையாக இருக்கிறது. அந்த கரையை கழுவி சுத்திக்கிற இடம் தான் தேவ சமூகம். பெர்கமு சபையை இன்று உன்னிடத்தில் இருக்கிற குறை 2 குறை. காலையில் ஒரு குறையை பார்த்துட்டோம், மாலையில் 2வது குறையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி தவற விடுகிறபடியினால காக்க தவறின பரிசுத்தவான்கள் அவர்களை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெர்கமு சபையில் காக்க தவறினது என்ன? எப்படி உங்களுடைய வாழ்க்கை இப்படி போகிறது?
எப்படி நீங்கள் இப்படி வாழலாம்? எவ்வளோ பெரிய மனுஷன்